நம்மளுடைய ஆசன வகைகளில் பேலன்சிங் பாஸ்டர்ஸ்ன்னு இருக்குது. அந்த பேலன்சிங் பாஸ்டர்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுடைய மைண்டு, அதாவது ஃபிசிக்கல், எமோஷ்னல், மென்டல் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும். ஒன்று சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ், நம்ம மனசில் எனக்கு இப்படி ஆகிடும், எனக்கு அப்படி இருக்கும், நம்மளே நம்ப ஆரம்பிக்கும் போது உடல் உடனே அதை எடுத்துக்கிட்டு அதுக்கான ரியாக்ஷனை ஏற்படுத்தும். ஆசனங்கள் பண்ணும்பொழுது எப்போவுமே நாங்கள் என்ன சொல்லுவோம், கண்ணை மூடிக்கிட்டு ஆசனங்கள் பண்ணுவோம். இதுக்கு மட்டும் கண்ணை மூடக்கூடாது. கண்ணை மூடுனீங்க அப்படின்னா உடனே பேலன்ஸ் போயிடும். இந்த மாதிரி உங்கள் குழந்தைகளை நிற்க வச்சு நீங்கள் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் பேலன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் பேலன்ஸ் கரெக்டாக இருந்தாலே மூணாவதான எமோஷ்னல் பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்தே தீரும். மெடிடேட்டிவ் பாஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய மென்டல் பேலன்ஸ் கிடைக்கும். ரிலாக்ஸேட்டிவ் ஆசனாஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு நிறைய ஃபிசிக்கல் பேலன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி டைனமிக் ஆசனா பண்ணும்போது எமோஷ்னல் பேலன்ஸ் கிடைக்கும். இந்த 3 வகையான ஆசனங்களும் ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு யோக புவனத்தின் வணக்கம். பொதுவாக ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் முன்னாடியெல்லாம் நிறைய குழந்தைகள் இருந்தாங்க. அந்த குழந்தைகளை படித்தாங்க, வேலைக்கு போனாங்க, வளர்த்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல. ஒரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா 4, 5, 6 குழந்தைங்க, ஏன் 10, 12 குழந்தைங்க கூட இருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு குழந்தை 2 குழந்தைய வளர்க்குறது, அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது, அவங்களுடைய எல்லா விதமான ஆக்டிவிட்டியும் கவனிக்கிறது, இதுவே நமக்கு ரொம்ப ஒரு பெரிய என்ன சொல்கிறது, கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. 2 குழந்தை இருக்குது. அந்த 2 குழந்தைங்கள 2 பேரையும் சமமாக படிக்க வைக்கிறதோ, இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி படிக்க வைக்கிறதோ, இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்குறதோ பேரண்ட்ஸுக்கு ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. இது வெளியில் சோஷியலில், பர்சனலில் இருந்தால் கூட உடல் வகை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 குழந்தைங்க, இப்போ இன்ஃபேக்ட் ட்வின்ஸாக பிறந்தா கூட அந்த 2 குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரியான ஒரு உடல் அமைப்பு இருந்தால் கூட, ஒரு என்ன சொல்கிறது, நேராக அப்படியே ஒரே மாதிரி ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக இருந்தால் கூட அவங்களுடைய உடலுடைய அமைப்பாக இருக்கட்டும், அவங்களுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய மாறுதல்களாக இருக்கட்டும் வேறு மாதிரி இருக்கும். இப்போ இந்த குழந்தைகளை அவங்களுடைய உடம்பை எப்போவுமே சரியான ஒரு ஆரோக்கியமாக வச்சுக்கிறது எப்படி? சில பேர் சொல்லுவாங்க, தண்ணி கொடுக்காதீங்க, தயிர் கொடுக்காதீங்க, ஐயோ ஜூஸ் கொடுக்காதீங்க, உடனே தும்முவா, உடனே உடம்பு சரியில்லாமல் போயிடும், என் குழந்தையா அவள் மோர் சாப்பிட மாட்டா, என் குழந்தைக்கா இந்த பழம் கொடுக்காதீங்க, படுத்த உடனே ஜலுப்பு பிடிச்சிக்கும். இப்போ நம்மளே பெரியவங்களே சொல்லுவாங்க, இல்லை மேடம், எனக்கு இது சாப்பிட்டா உடனே எனக்கு தும்மல் வந்துடும், எனக்கு வேண்டாம். ஏன் இந்த மாதிரியான விளைவுகள்லாம் நம்ம உடம்புல ஏற்படுதுன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? எல்லா உடம்பும் ஒரே உடம்பு தானே. இப்போ உதாரணத்துக்கு சிங்கம் இருக்குது. சிங்கம் மானை அடித்து சாப்பிடுது, மாடு அடித்து சாப்பிடுது. அது காட்டில் இருக்கிறது எல்லா சிங்கமும் சாப்பிடுது. எல்லா சிங்கத்துக்கும் ஒரே மாதிரியான சாப்பாடு தான். தனித்தனியான எந்த வகையான ஒரு சாப்பாடு வகையும் கிடையாது இல்லையா? இதுதான் சாப்பிட்ணும், இல்லை இந்த சிங்கத்துக்கு இந்த சாப்பாடு, அந்த சிங்கத்துக்கு அந்த டைனிங்கு அப்படிங்கிறது எதுவும் கிடையாது இல்லையா? எல்லாமே ஒரே மாதிரி சாப்பிடுது. பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி சாப்பிடுது. ஏன் மனுஷங்களுக்கு மட்டும் இப்படி? மனுஷங்களும் அதே மாதிரி 10 மாதம் வயிற்றில் இருந்து தானே வெளியில் வராங்க. அவங்களுக்கு மட்டும் ஏன் உடல் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா, நாம் நம்ம உடம்பை வச்சுக்கிற விதம் அப்படி. எல்லா குழந்தைகளும் அம்மாவோட வயிற்றில் இருக்கும் பொழுது வாத, பித்த, கபம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயுர்வேதத்தில் நம்மளுடைய உடம்பு 3 வகைகளாக பிரிக்கப்படுது. இது வாத, பித்த, கபத்தில் பார்த்திங்கன்னா வாதம் அதிகமாக இருந்து அடுத்தது பித்தம், அடுத்தது கபமாக இருக்கும். இல்லை பித்தம் அதிகமாக இருந்து வாதம், அடுத்தது கபம், அடுத்தது, இந்த மாதிரி 3 நிலைகளில் இருக்கும். ஆனால் இந்த வாத, பித்த, கபம் ஏர்மாறாக இருந்தாலோ இல்லது ஒன்று பிரதானமாக அடுத்தது இன்னும் சிறிதாக இருந்தால் கூட வாழும் முறைகள், லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வாழும் முறைகளாலேயும் நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுனாலையும் உணவு முறைகளாலேயும் பழக்க வழக்கங்களாலையும் நிச்சயமாக நம்ம லைஃப்பை ரொம்ப அழகாக பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தைகளை எடுத்துக்கோங்க. இப்போ குளிர்காலம். இந்த குழந்தைகளை எடுத்துக்கும் போது அந்த குழந்தைகளை எப்படி நீங்கள் கொண்டு வர்றது? இப்போ இன்னும் சொல்லப்போனால் ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம் ஃபீவர் ஒன்று பிடிச்சிக்கும். என்னென்னா எல்லாருக்குமே பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வந்தால் ஒரு பயம். மேலே நம்ம ஜாலியாக ஊரை சுற்றுறோம், அது வேறு விஷயம், கோடைக்கால விடுமுறைன்னு. ஆனால் அந்த எக்ஸாம் டயத்தில் அந்த குழந்தைங்க படுற பாடாக இருக்கட்டும், இல்லை அவங்கள இந்த பேரண்ட்ஸ் படுத்துகிற பாடாக இருக்கட்டும், அதுவே ரொம்ப இதுவாக இருக்கும். இந்த குழந்தைகளுக்கு உடம்பும் சரி மனசும் சரி ஒரே மாதிரி நல்ல மாதிரியாக வச்சுக்கிறதுக்கோ, இல்லை இந்த எக்ஸாம் வரும்போது இந்த எக்ஸாமுக்கு தாங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு மனசையும் உடம்பையும் பக்குவப்படுத்திக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் யோகத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
முதல்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு எபிசோடில் சொன்னேன் இல்லையா, சூரிய நமஸ்காரம்ங்கிறது குழந்தைகளுக்கானது, ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளாக இருக்கட்டும், இளைஞர்களாகட்டும், யாராக இருக்கட்டும், அவங்களுக்கு சூரிய நமஸ்காரம்ங்கிறது ரொம்பவே நல்லது. அவங்க தாராளமாக அதை பண்ணலாம். இது நம்பர் 1. நம்பர் 2, சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா துருன்னு இருப்பாங்க, பெரிய பசங்களாகவே இருப்பாங்க, வீடியோ பார்ப்பாங்க, யூடியூப் பார்ப்பாங்க, கம்ப்யூட்டரில் விளையாடுவாங்க. ஆனால் படிப்புன்னு வரும்போது அவங்களால படிக்க முடியாமல் போயிடும். சொல்லுவாங்க, நான் நிறைய படிக்கிறேன் ஆனால் என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என் குழந்தைக்கு எக்ஸாம்னு சொன்னால் ஃபீவர் வந்துடும், எக்ஸாமுக்கு கரெக்டாக 4-5 நாளைக்கு முன்னாடி ஃபீவர் வந்துடும். இதெல்லாம் ஒன்று சைக்கலாஜிக்கல் டிஸார்டர்ஸ். நம்ம மனசில் எனக்கு இப்படி ஆகிடும், எனக்கு அப்படி இருக்கும், நம்மளே நம்ப ஆரம்பிக்கும்போது உடல் உடனே அதை எடுத்துக்கிட்டு அதுக்கான ரியாக்ஷனை ஏற்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், நல்ல ஒரு புளிப்பான மாங்காயை எடுத்து ஒரு கத்தியால் நறுக்கும்போது கரன்னு சத்தம் வருது, அவ்வளோ புளிப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கும்போதே உங்கள் வாயில் உடனே சலைவாய் ஊறும் இல்லையா? இதுதான் மனசுக்கும் உடம்புக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன். ஸோ இதை நாம் எப்படி நமக்கு தகுந்த மாதிரி கொண்டு வந்து நம்ம உடம்பை சரிப்படுத்துறது, இது தாங்க அந்த யோக பயிற்சியில் இருக்குது. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஆசனங்கள் உங்களுடைய குழந்தைங்களுடைய ஃபிசிக்கல், மென்டல், எமோஷ்னல் 3 பேலன்ஸையும் கரெக்டாக கொண்டு வந்து அவங்களுடைய வேலைகளை அவங்களே சரிவர செஞ்சுக்கிட்டு சிச்சுவேஷன் வரும்போது எப்படி தன்னை தானே சரி பண்ணிக்கணும். இப்போ நிறைய பேர்ட்ஸ் இருக்குது, நிறைய அனிமல்ஸ். திருப்பி நான் அதை உதாரணம் சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் அதெல்லாத்தையும் உங்கள் குழந்தைங்களோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும். இந்த காட்டில் இருக்கிற மான் என்ன பண்ணுது, அந்த குட்டிக்கு சொல்லிக் கொடுக்குது. பேர்டு என்ன பண்ணுது, இறை தேட சொல்லிக் கொடுக்குது. அதுக்கு விங்ஸ் வரும்போது கூட்டை விட்டு வெளில தள்ளிடுது, வெளியில் போகுது. நம்ம மட்டும்தான் சேர்த்து வச்சுக்கிட்டு ஊட்டிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. குழந்தைங்களை தனித்துவமாக இருக்க விடுங்க. அதே சமயத்தில் உங்களுடைய பார்வை குழந்தைகள் மேலே இருக்கட்டும். ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு டிசிப்ளினை கொண்டு வாங்க. அந்த டிசிப்ளினை கொண்டு வரது யார் கையில் இருக்குன்னா, பெற்றோர்கள் கையில் தான் இருக்குது. பெற்றோர்கள் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பார்த்து தான் இவங்களும் நடந்துக்கிறாங்க. அதனால் முதல்ல யோக பயிற்சிங்கிறது யாருக்கிட்ட ஆரம்பிக்கணும், பெற்றோர்கள்கிட்ட தான் ஆரம்பிக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். இதுக்கெல்லாம் நிறைய கடல் மாதிரி இந்த சப்ஜெக்ட் நம்ம நிறைய சொல்லலாம். உங்களுக்கும் பல சந்தேகங்கள் இருக்கும், நானுக்கும் சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் யோக பயிற்சின்னு வரும்பொழுது துருன்னு இருக்கிற குழந்தையோ இல்லை உடம்பு அப்பப்போ சரியாக இல்லாமல் போயிடுது, பூஞ்சையாக இருக்கான், நோஞ்சானா இருக்கான், அடிக்கடி தும்மல் வருது, அடிக்கடி சளி பிடிக்குது, அடிக்கடி ஜுரம் வருது, இந்த மாதிரி இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளை முதல்ல சுவாச பயிற்சி. நீங்கள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோடை பார்த்தீங்கன்னா நான் நிறைய சுவாச பயிற்சிகள் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை தயவு செஞ்சு பண்ண சொல்லுங்கள். அடுத்தது சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லுங்கள். அடுத்தது மனசு எப்போவுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கணும், சரியாக இருக்கணும். அப்படின்னா நம்மளுடைய ஆசன வகைகளில் பேலன்சிங் பாஸ்டர்ஸ்ன்னு இருக்குது. அந்த பேலன்சிங் பாஸ்டர்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய மைண்டு, அதாவது ஃபிசிக்கல், எமோஷ்னல், மென்டல் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும். வாங்க அந்த ஆசனங்கள்லாம் என்னென்னு இப்போ பார்க்கலாம். குழந்தைகளுக்கு அவங்களுடைய ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் எமோஷ்னல் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல அவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னா, அவசரமாக நிறைய அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம பொறுமையாக இருக்கக்கூடிய ஆசனங்களை பொறுமையாக அப்படின்னா பேலன்சிங் பாஸ்டர் தான். இப்போது இவங்க நேராக நிற்கிறாங்க, ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் லெக் மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த ரைட் நீ நல்லா பின்னால் போகணும். அப்படி போய்ட்டு இப்போது இந்த 2 கைகளையும் மெதுவாக சைடில் கொண்டு போய் மேலே கொண்டு போய் உங்களுடைய தலைக்கு மேலே 2 கைகளையும் கூப்பிட்டு இருக்கிற மாதிரி, வணக்கம் சொல்கிற மாதிரி, நமஸ்தே சொல்கிற மாதிரி மேலே வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஆசனத்தில் உங்கள் குழந்தைகளை நிற்க வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அவங்கள கொஞ்சம் கெஞ்சி பாரு, இந்த மாதிரி நின்னால் பயங்கரமாக அறிவு வளருமா, நிறைய மூளை வேலை செய்யும், நல்லா மார்க் வாங்க முடியும்னா. இப்படி நிற்கும்போது இப்படி இப்போ கால் கீழே வந்தது பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் ஆகும். டக்குன்னு காலை கீழே வைப்பாங்க அவங்க பேலன்ஸ் இல்லாமல். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அவங்கள இப்படி நிற்க வச்சுட்டு 1லேருந்து 15, 15, 30 எண்ண சொல்லுங்கள். இப்படி எண்ணும்போது என்ன தெரியுமா ஆகும், அவங்க ரொம்ப அழகாக எப்படியாவது 30ல் நம்ம 30 வரைக்கும் நிற்கணும், 50 வரைக்கும் நிற்கணும்பாங்க. மெதுவாக காலை கீழே வச்சுடுங்க, கைகளை கீழே கொண்டு வந்துடுங்க. ஸோ இப்போ இவங்க கிட்டத்தட்ட நான் பேசிகிட்டு இருக்கிற ஒரு 20, 25 செகண்ட், 30 செகண்ட் வரைக்கும் நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னா இட் இஸ் ரியலி ஃபென்டாஸ்டிக். அவங்களுடைய மூளை நல்லா பாடியோட கோஆர்டினேட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம பாடி அண்ட் மைண்டு எப்போவுமே கோஆர்டினேஷனாக இருக்கும்பொழுது நம்மளோட புத்தி என்ன செய்யும், ரொம்ப கூர்மையாக வேலை செய்யும். செய்கிற செயலில் நம்மளுடைய மனசும் உடம்பும் அதில் ஒருங்கிணைச்சி ஃபோக்கஸ் ஆகும். அதுக்கு தான் இந்த மாதிரியான ஆசனாசம். அடுத்தது லெஃப்ட் சைடு பார்ப்போம். அதே மாதிரி லெஃப்ட் லெக் எடுத்து உங்களுடைய ரைட்டு தை மேலே வச்சுக்கோங்க, சைடில் வச்சுட்டு முதல்ல பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் பண்ணிவிட்டு கைகளை பொறுமையாக மேலே எடுத்துகிட்டு போய் 2 கைகளையும் ஒன்றை உங்களோட உள்ளங்கைகள் ஒன்றை தொட்டுட்ருக்கிற மாதிரி வச்சுட்டு எல்போ ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நேராக பாருங்கள். இப்போது ஆசனங்கள் பண்ணும்பொழுது எப்போவுமே நாங்கள் என்ன சொல்லுவோம், கண்ணை மூடிக்கிட்டு ஆசனங்கள் பண்ணுவோம். இதுக்கு மட்டும் கண்ணை மூடக்கூடாது.
கண்ணை மூடுனீங்க அப்படின்னா உடனே பேலன்ஸ் போயிடும். கண்ணை மூடுங்கம்மா. கண்ணை மூடிட்டு அப்படியே நிற்கும்போது என்ன ஆகும்னா உங்களால் இந்த பேலன்ஸு நிற்க முடியாது. டக்குன்னு கண்ணை திறந்துடுவோம். ஏன்னா இந்த ஆசனம் மட்டும் கஷ்டம். ஸோ பொறுமையாக கையை கீழே கொண்டு வந்து காலை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளவுதான். இப்போ நேராக நின்றுட்டு காலை கொஞ்சம் அகலமாக வச்சுக்கோங்க. காலை அகலமாக வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்ணை மூடிட்டு கப்பல் ஆஃப் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். முதல்ல உங்களோட சுவாசத்தை சீராக்கி பாடியை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது 2 காலையும் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போது ரைட் லெக்கை மெதுவாக மேலே தூக்குங்க. ரைட் லெக்கை மெதுவாக மேலே தூக்குங்க. இப்போ பாதம் வந்து தரையை பார்த்துட்ருக்கணும், கால் மேலே இருக்கணும். இப்போ 2 கைகளையும் சைடில் கொண்டு போய் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் கை மேலே தூக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடம்பில் அந்த பேலன்ஸ் கிடைக்கும். இப்போது ஒரு காலில் அவங்களோட பாடி வெயிட் ஃபுல்லாக நின்றுட்டுருக்கு. அப்போ என்ன ஆகும்னா அந்த பேலன்ஸ் ரொம்ப அருமையாக கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ ஒரு காலை மேலே தூக்கிட்டு இருக்காங்க, மேலே இருக்காங்க. இப்போ எந்த வேலையும் செய்ய முடியாது. மைண்டு என்ன பண்ணும், பாடியோட கோஆர்டினேட் பண்ணியே ஆகணும், வேறு வழியே கிடையாது. பொறுமையாக காலை கீழே இறக்கிட்டு லெஃப்ட் லெக் அதே மாதிரி கைகளை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அப்படியே நிற்கணும். அவ்வளோதான். இப்போது 1லேருந்து 10, 1லேருந்து 50, 50லேருந்து 100 அந்த மாதிரி கவுண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி உங்கள் குழந்தைகளை நிற்க வச்சு நீங்கள் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் பேலன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் பேலன்ஸ் கரெக்டாக இருந்தாலே 3வதான எமோஷ்னல் பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்தே தீரும். அதனால் என்ன ஒரு அழகான போஸ் தெரியுமா இது? ஸ்லோலி டவுன், ரிலாக்ஸ். கண்ணை மூடிட்டு நல்ல மூச்சை பொறுமையாக இழுத்து பொறுமையாக விடுங்க. ஸோ இந்த மாதிரி பேலன்சிங் பாஸ்டர்ஸ் நிறைய சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. ஆசனங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 84 lakhs ஆஃப் ஆசனங்கள் இருக்குது. இந்த 84 lakhs ஆஃப் ஆசனாஸை 3 விதமாக பிரிக்கிறோம். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து மெடிடேட்டிவ் ஆசனா, 2வது ரிலாக்ஸேட்டிவ் ஆசனா, 3வது டைனமிக் ஆசனாஸ் அப்படின்னு 3 விதமாக பிரிக்கிறோம். மெடிடேட்டிவ் பாஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய மென்டல் பேலன்ஸ் கிடைக்கும். ரிலாக்ஸேட்டிவ் ஆசனாஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு நிறைய ஃபிசிக்கல் பேலன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி டைனமிக் ஆசனா பண்ணும்பொழுது எமோஷ்னல் பேலன்ஸ் கிடைக்கும். இந்த 3 வகையான ஆசனங்களும் வேறு வேறு மாதிரியான நம்மளுடைய உடம்பில் மாற்றங்களை ஏற்படுத்தும், சமநிலைக்கு கொண்டு வரும். அதனால் உடம்பை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா தயவு செய்து 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் உங்களுடைய ஓன் உடம்புக்காக செலவு பண்ணுங்கள். நான் வந்து ஊரை சுற்றுறேன், இல்லை மாலுக்கு போகிறேன், இல்லை வந்து ஜாலியாக ட்ரைவ் போகிறேன், எல்லாமே ஓகே. ஆனால் எக்ஸசைஸு, யோகா அப்படின்னு உங்கள் உடம்பை வந்து எந்த விதமான, அதாவது ஒர்க் அவுட்டு இதுக்கு என்ன வித்தியாசம் யோசிங்க. இது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போனால் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஒர்க் அவுட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்னங்கிறத அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.